வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்னைக்கு நாம திரிகூட ராசப்ப கவிராயர் எழுதிய திருக்குற்றால குறவஞ்சி என்ற நூலிலிருந்து குறத்தி மலைவளம் கூறக்கூடிய அந்த ஒரு பகுதியை மட்டும் சுருக்கமாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த குறவஞ்சி அப்படிங்கிறது சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. குற்றாலத்தில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய குற்றாலநாதர், அதாவது சிவபெருமான், அந்த சிவபெருமானுடைய சிறப்புகள் அதையெல்லாம் சொல்லக்கூடிய இலக்கியம். அந்த சிவபெருமான் மேலே வசந்தவல்லி என்ற ஒரு பெண் காதல் கொள்கிறாள். அப்போது அந்த பெண்ணுக்கு தன்னுடைய காதல் கைகூடுமா கைகூடாதா அப்படின்னு மிகப்பெரிய கவலை. அந்த நேரத்தில் அந்த வசந்தவல்லி வீட்டருகே ஒரு குறத்தி வருகிறாள். இந்த குறி சொல்லுவாங்க இல்லையா, அந்த குறத்தி வருகிறாள். அப்படி வரும்போது தன்னுடைய கையை காண்பித்து குறி கேட்கிறாள் இந்த வசந்தவல்லி. அந்த குறத்தி என்ன பண்ணுறான்னா, முதல்ல தன்னுடைய மலை வளத்தை சொல்லி அதற்கு பிறகுதான் அவங்களுக்கு அந்த குறியை சொல்லுவாள். நம்ம ஜோசியம் சொல்கிற மாதிரி குறி சொல்ல ஆரம்பிப்பாள். அப்போ அந்த மலைவளம் கூறக்கூடிய பகுதி தான் நமக்கான ஒரு பாடப்பகுதி. அதில் ஒரு 5 பாடல்களை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். இதில் முதல் பாடல் ரொம்பவுமே பிரபலமான பாடல். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும், காணவர்கள் வெளியெறிந்து வானவரை அழைப்பார், கமன சித்தர் வந்து வந்து காய் சித்தி விளைப்பார், தேனருவி திரையெலும்பி வானின் வழி ஒழுகும், செங்கதிரோன் பரிக்காலும் தேர்க்காலும் வழுகும், கூணல் இளம்பிறை முடித்த வேணி அலங்காரர், குற்றால திரிகூட மலை எங்கள் மலையே. அப்போ இந்த குறத்திக்கான ஊர் எந்த ஊர்னா திரிகூட மலை, அதாவது குற்றால மலை தான் அவளுடைய மலை. அப்போ அந்த மலை எந்த அளவுக்கு சிறப்பானது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்களேன். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சமா. வானரம் அப்படிங்கிறது ஆண் குரங்கு. அந்த ஆண் குரங்கு என்ன பண்ணுமா, அந்த திரிகூட மலையாகிய அந்த குறத்தியினுடைய மலையில் ஆண் குரங்குகள் பல வகையான பழங்களையும் பறித்து கொண்டு வந்து தன்னுடைய மந்திகளோட, மந்திங்கிறது பெண் குரங்குகள், அந்த மந்திகளுக்கு கொடுத்து கொஞ்சி கொண்டிருக்குமா. அப்படி அந்த மரத்து மேலே உட்காந்து கொஞ்சிட்டு இருக்கிறப்போ அந்த மந்திகள் சில கனிகளை அப்படியே கீழே சிந்திருமா. அந்த கனிகள் ரொம்ப சுவையாக இருக்குமா. அதை எதிர்பார்த்து தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் கூட கெஞ்சிக்கிட்டு இருப்பாங்களாம், அந்த அந்த மந்தி சிந்தக்கூடிய கனிகள் கிடைக்குமான்னு. அப்படி ஒரு சிறப்பு சொல்கிறா இந்த குறத்தி. குறவஞ்சி. அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா, காணவராகிய வேடுவர்கள், அந்த மலைப்பகுதியில் இருப்பாங்க இல்லையா, அந்த வேடுவர்கள் என்ன பண்ணுறாங்களாம், தங்களுடைய கண்களால் உற்று நோக்கி அந்த வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்களையே கீழே வருமாறு கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்களாம். அது மட்டும் இல்லாமல் வானத்திலேயே திரிவாங்களே சித்தர்கள், அந்த வானத்தில் பறப்பாங்க. அந்த சித்தர்கள் அடிக்கடி தடவை வந்து இங்கே காய சித்தி என்று சொல்லக்கூடிய அந்த மூலிகைகள், இந்த கிடைக்கிறதுக்கு அரிதான மூலிகைகள் இருக்கும் இல்லையா, அந்த மூலிகைகளை எல்லாம் வளர்த்து கொண்டு இருப்பார்களாம். அப்படிப்பட்ட மலை எங்களுடைய மலை அப்படின்னு சொல்கிறா அந்த திரிகூட மலையை அந்த குறவஞ்சி. அது மட்டும் இல்லாமல் தேனருவி அப்படியே கொட்டுது, அருவி கொட்டுகிறது. அந்த அலை அப்படியே மேலே எழும்பி போகுதான், வானின் வழியாக அப்படியே ஒழுகிட்டு இருக்குமா. அப்படி ஒழுகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த சூரியன் தன்னுடைய தேரில் வர்றான். இந்த குதிரைகள் பூட்டிய அந்த 7 குதிரைகள் பூட்டிய தேரில் வர்றான். அப்போது அந்த தேன் அருவி அப்படியே அலைகளோடு அப்படியே வானத்தை நோக்கி போகிறது. அந்த அருவி கொட்டுது இல்லையா, அந்த தண்ணி தெரித்து வானத்துக்கு போகுது. அப்படி போகும்போது அந்த சூரியன் அப்படியே வலம் வர்றான். அந்த செங்கதிரோன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படியே தேருக்கு அப்படி வரும்போது, தேரில் பவனி வரும்போது அந்த தேரில் கட்டக்கூடிய அந்த குதிரைகளினுடைய கால்களும் அந்த தேர் சக்கரங்களும் அப்படியே வழுக்கி விழுமா. அந்த அளவுக்கு சிறப்பான மலை தான் எங்கள் மலை. அப்படிப்பட்ட அந்த மலைப்பகுதியில் அந்த வளைந்த அந்த இளம்பிறைங்கிறது அந்த நிலா, பிறை நிலா, அதை தன்னுடைய சடையிலே சூடியிருக்கக்கூடிய கடவுள்தான் சிவபெருமான். அப்படிப்பட்ட அழகினை உடையவரான குற்றாலநாதரினுடைய வளமுடைய திரிகூட மலை தான் எங்களுடைய மலை அப்படின்னு சொல்லி அந்த குறவஞ்சி சொல்கிறார். அப்போ என்ன சொல்கிறேன்னா, அவங்க மலை எந்த அளவுக்கு நல்லா வளமானது அப்படிங்கிறத சொல்கிறான். அதுக்கடுத்து அந்த மலையினுடைய மற்ற சிறப்புகள் சொல்கிறா பாருங்களேன். முழங்குதிரை புனல் அருவி கலங்கன முத்தாடும். இதனுடைய பொருளை மட்டும் பார்ப்போம். அதாவது அந்த நீர்வீழ்ச்சி கொட்டுதுன்னு சொல்லி அருவி, அந்த அருவி கொட்டும்போது அப்படியே அந்த முழக்கமாக இருக்குமா, இந்த ஒளி கேட்குமா பயங்கரமாக. அப்படியே விளையாடுற மாதிரி அப்படியே முத்துக்களை சொரிந்து கொண்டு இருக்குமா. அந்த காணவர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த மலைப்பகுதியில் வாழக்கூடியவங்க, அவங்க வீட்டுக்கு முன்னாடி அந்த முற்றம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பகுதியில் சின்ன பெண்கள் வந்து சின்ன வீடு கட்டி விளையாடுவாங்க. அப்போ அந்த அருவி பொங்கி வரும்போது அந்த சின்ன வீடுகளெல்லாம் அடிச்சுட்டு போயிருமா. அதுக்கப்புறம் மலைச்சாரல்கள் இருக்கும் இல்லையா, மலைச்சாரலில் கிழங்குகளை கிள்ளிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் தேன் கூடுகளை எடுத்துகிட்டு வருவாங்க. அப்படியாக நாங்கள் எங்களுடைய மலை வளங்களை பாடி நாங்கள் வந்து நடனம் ஆடுவோம்.
அதுக்கப்புறம் ஆண் யானைகள் இருக்கும் இல்லையா, அந்த ஆண் யானைகளுடைய கொம்புகளை ஒடிச்சு கொண்டு வந்து அதில் பூன் கட்டி நல்ல கிரிப்பாக கிடைக்கிறதுக்கு பூன் கட்டி அதனால் அந்த வறுத்த திணை இருக்கும் இல்லையா, வறுத்த திணையை உரலில் போட்டு அந்த ஆண் யானுடைய அந்த தந்தத்தை அதை வந்து உலக்க மாதிரி போட்டு இடிப்பாங்களாம். அதற்கப்புறம் குரங்குகள் என்ன பண்ணுமா, அந்த அந்த இனிமையான அந்த மாமரத்தினுடைய பழங்களை எல்லாம் பறித்து பறித்து பந்தாடுற மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் தேன் பெருகி இருக்கக்கூடிய அந்த செண்பக மலர் அதனுடைய வாசம் பார்த்தீங்கன்னா தேவலோகத்துக்கு வானுலகத்துக்கே சென்று பரவுமா. அது மட்டும் இல்லாமல் அருளோடு அடியவர்களுக்கெல்லாம் வழங்கக்கூடிய கொடைத்தன்மையுடைய அந்த மகராசர் திருக்குற்றாலநாதர், அப்படிப்பட்ட அவர் இந்த பகுதியில் தான் அந்த குறுகிய அந்த சின்ன பலா மரத்தடியில் கோயில் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட வளம் பெருகி கொண்டிருக்கக்கூடிய திருகுடமலை தான் எங்கள் மலை அப்படின்னு சொல்லி இந்த 2வது பாடலில் குறிப்பிடுகிறாள் அந்த குறவஞ்சி. குறவஞ்சி என்றால் குறப்பெண், குறத்தி என்று அர்த்தம். வஞ்சினா பெண், குறவஞ்சினா குறவர் இனத்தை சார்ந்த பெண் என்று அர்த்தம். அதுக்கடுத்த பாடல் பாருங்க. ஆடு மரவம் ஈனுமணி கோடி வெயில் எரிக்கும். இதனுடைய பொருள் என்னன்னா, அங்கே வந்து அந்த மலைப்பகுதியில் நாகப்பாம்புகள் ஆடிக்கிட்டு இருக்குமா. அப்படி ஆடிக்கொண்டிருக்கும் போது சில நேரங்களில் அது நாகரத்தனங்களே கக்குமா. அப்படியே கோடி கோடியாக கிடந்து அந்த நாகரத்தனங்கள் அப்படியே ஒளி வீசி கொண்டிருக்குமா. அதுக்கப்புறம் அங்கே யானைகள் நிறைய உண்டு. அந்த நல்ல உயரமான மலை. அப்போ அந்த நிலவு கண்ணுக்கு நல்லா தெரியுது யானைகளுக்கு. அந்த நிலவை பார்த்துட்டு, அந்த வெண்ணிலவை பார்த்துட்டு இந்த யானைகள் என்ன பண்ணுதான், தான் உண்ணக்கூடிய சோற்று கவளம், நான் சோத்துருண்டைன்னு நினச்சிக்கிட்டு யானைகள் வந்து அந்த நிலாவை போய் தடுத்து நிற்குமா. அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வேடுவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, திணைப்பயிரை விதைக்கணும் இல்லையா, அதற்காக அந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய மரங்களை எல்லாம் நெருப்பு வச்சு எரிக்கிறாங்க. அப்படி நெருப்பு வச்சு எரிக்கிறப்போ அங்கிருந்த அகில் மரம், குங்கும மரம், சந்தன மரம் அதெல்லாம் அந்த எரிக்கிற அந்த வேகத்தில் அப்படியே காட்டில் அதனுடைய நறுமணம் வீசுமா. அதுக்கப்புறம் காட்டில் எந்த பக்கம் பார்த்தாலும் வரையாடுகள்னு சொல்லுவோம் இல்லையா, மலையாடுகள் அது அப்படியே துள்ளி குதித்து பாஞ்சு ஓடிக்கிட்டு இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் அந்த மலை ரொம்பவுமே உயரமான மலை. காகம் கூட வர முடியாது, காகமும் அணுக முடியாத அளவுக்கு உயர்ந்த மலை. அங்கே வந்து மேகக்கூட்டங்கள் வந்து ஓய்வெடுக்குமா. அப்படிப்பட்ட அந்த இடத்துல தான் குறுகிய பலாவினுடைய அடியில் இந்த கைலாச மலையினையே தனக்கு இருப்பிடமாக கொண்டக்கூடிய அந்த குற்றாலநாதராகிய எங்கள் இறைவன் இருக்கிறார். அப்படிப்பட்ட திரிகூடமலை தான் எங்கள் மலை அப்படிங்கிறத இந்த பாடலில் அந்த குறவஞ்சி சொல்கிறார். அடுத்த பாடல் பாருங்களேன். கைலை மலை எனக்கு கைலை எனும் வடமலைக்கு தெற்கு மலையமே. இந்த திரிகுடமலை எங்கே இருக்குன்னு சொல்கிறா பாருங்களேன். அந்த திரிகுடமலை எங்கே இருக்குது அப்படின்னா, கைலை மலைன்னு சொல்கிறாங்க இல்லையா வடதிசையில், அதுக்கு ஒப்பானது இந்த தென் திசையில் இருக்கக்கூடிய இந்த திரிகுடமலை. அது வந்து பொன்னிறமான மகா மேருமலை போல உயர்ந்து நிற்கக்கூடிய மலை. சிவசைல மலைன்னு சொல்லக்கூடிய தென் திசையில் இருக்கக்கூடிய மலைக்கு வடதிசையில் இருக்கிறது இந்த மலை தான். எல்லா மலைகளுக்கும் இருக்கக்கூடிய சிறப்புகள் எல்லாத்தையும் தனக்குள்ளே இந்த ஒரு மலையை கொண்டிருக்கிறது. இங்கே வைர கற்களும் மாணிக்கங்களும் விளையும். அப்படிப்பட்ட ஒப்பற்ற மலை. வானத்தில் இருக்கக்கூடிய கதிரவன் என்ன பண்ணுவார்னா, அந்த சூரியன் அந்த எங்களுடைய திரிகூட மலையில் குகைகள் தோறும் நுழைஞ்சு ஒளி வீசுவான். அப்படிப்பட்ட மலை. திருப்பார்கடலில் பாம்பில் படுத்திருப்பார் இல்லையா அந்த திருமால், அவரும் கண் விழிச்சுக்குவாராம். அகிலமெல்லாம் தேடி திரிகின்ற அந்த திருமாலும் தேடி திரியக்கூடிய அந்த திருக்குற்றாலநாதர் இந்த திரிகூடமலையில் தான் இருக்கிறார். அப்படிப்பட்ட மலை எங்களுடைய மலை அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் அந்த பெண்ணானவள் குறிப்பிடுகின்றார். அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். அதுக்கப்புறம் அந்த மலை வேறு எங்கே இருக்கிறது அப்படிங்கிறத அடுத்து சொல்கிறான். கொல்லிமலை எனக்கு இளைய செல்லிமலை அம்மே. இதில் என்ன சொல்கிறா அப்படின்னா, இந்த கொல்லிமலை அப்படிங்கிறது எனக்கு இளையவளாக பிறந்த என்னுடைய தங்கையான செல்லி என்பவள் இருக்கக்கூடிய மலை. அதுக்கப்புறம் என்னுடைய கொழுனனுக்கு வந்து காணியாட்சியாக கொடுத்தது பழனிமலை. இந்த கதிரவன் அப்படியே தங்கிட்டு போகக்கூடிய விந்திய மலை என்னுடைய அப்பாவினுடைய மலை. இமயமலை என்னுடைய சகோதரனுடைய மலை. சொல்ல முடியாத அருமையுடைய சுவாமி மலை என்னுடைய மாமியுடைய மலை. என்னுடைய தோழியினுடைய மலை நாஞ்சில் நாட்டில் உள்ள வேள்வி மலை. மேகக்கூட்டங்கள் எந்நேரமும் இடிமுழக்கினை செய்ய அதற்கேற்ப மயிலினங்கள் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய திரிகூடமலை எங்கள் மலை. இப்படியாக சொல்லுகிறாள் அந்த அந்த குறத்திப்பெண். ஆக இந்த 5 பாடல்கள்லையுமே நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, அந்த குறத்தியினுடைய மலை வளம். அப்போ அவருடைய மலை வளம் எந்த அளவுக்கு சிறப்பானது அப்படிங்கிறது தான் அந்த
குறத்தியானவள் அந்த வசந்தவல்லிக்கு குறி சொல்வதற்கு முன்பாக தன்னுடைய மலை வளத்தை இப்படியாக சொல்லுகிறாள். அப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னா, வானரங்களுடைய சிறப்பு, அந்த தேவர்கள், அந்த அந்த பெண் மந்திகள், அந்த குரங்குகள் போடக்கூடிய கனிகளுக்காக கெஞ்சிட்டு இருக்கிறது, சித்தர்கள் வர்றது, அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய அந்த அருவி நீர் கொட்டி வானத்துக்கு போகிறது, அப்புறம் அந்த சூரியனுடைய தேர்க்காலே வழுக்கி விழுகிறது, அந்த மாதிரியான சிறப்புகளை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே நாகப்பாம்புகள் நாகரத்தன்களை கக்கி கொண்டிருக்கக்கூடிய நிலை, அதுக்கப்புறம் யானைகள் அந்த வெண்ணிலாவை வெண்சோற்று கவளம்னு தடுக்கக்கூடிய நிலை, அப்புறம் காகம் கூட அணுக முடியாத உயர்ந்த மலை, இந்த மாதிரி சிறப்புகளை எல்லாம் சொல்லிட்டு வர்றா. அதுக்கப்புறம் அந்த மலை எங்கே இருக்குது, கைலை எனும் வடமலைக்கு தெற்கு இருக்குது, அந்த மாதிரியான சிறப்புகளை எல்லாம் சொல்லிட்டு வர்றா. அதுக்கப்புறம் சைலை மலைங்கிற தென்மலைக்கு வடக்கில் இருக்குது. அப்புறம் எல்லா மலைகளுக்கு இருக்கிற ஒட்டுமொத்த சிறப்புமே என்னுடைய அந்த திரிகுட மலைக்கு இருக்கிறது அப்படிங்கிற சிறப்பையும் சொல்கிறா. அந்த திருமாலும் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் இருக்கக்கூடியதான் எங்களுடைய மலை அப்படிங்கிற சிறப்பையும் சொல்கிறா. அதற்கப்புறம் எந்தெந்த மலை யார் யாருக்கெல்லாம் சொந்தம் அதையும் சொல்கிறான். அதுதான் கடைசி பாட்டில் சொல்கிறான். அந்த கொல்லிமலை அவங்க அந்த குறத்தியினுடைய தங்கையினுடைய மலை. அதற்கப்புறம் என்னுடைய கொழுனன்னா கணவனுக்கு கொடுத்த மலை தான் பழனி மலை. அதுக்கப்புறம் விந்திய மலை எங்கள் அப்பாவோட மலை, இமயமலை என்னுடைய சகோதரன் மலை, சுவாமி மலை மாமியோடைய மலை. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு சிறப்புகளாக சொல்லி இதையெல்லாம் விட சிறப்பானது எங்களுடைய திரிகூட மலை தான். மேகக்கூட்டங்கள் அப்படியே ஒரு முழவு மாதிரி ஒளி எழுப்பிக்கிட்டே இருக்கும். அந்த ஓசையை கேட்டுக்கிட்டு மயிலினங்கள் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த திரிகூட மலை எங்கள் மலை என்று சொல்லி தன்னுடைய மலை வளத்தை இந்த 5 பாடல்கள் மூலமாகவும் அந்த குறவஞ்சி சொல்வதாக பாடல் அமைந்திருக்கின்றது. மிக்க நன்றி.